மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை கலை விற்பனர்கள் அனைவரையும் வணங்கி, வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்கி, இந்த படம் வருகின்ற படங்கள் 2 பட்டியல் தான். ஒன்று வெற்றி படம் அல்லது தோல்வி படம். இந்த படம் வெற்றி பட வரிசையிலே சேர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்திலே நடித்திருக்கின்ற நாயகனை பார்க்கும்போது நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதைவிட அடுத்த வார்த்தையை சொல்லிவிடுகிறேன். கதாநாயகியை பார்க்கும்போது கொஞ்சம் சதை போட்டால் அவர்கள் கொஞ்சம் கரீனா கபூர் மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்லா வருவாங்க போலப்படுது. அடுத்த படத்தில் ஆயிடுவாங்கன்னு விஜயமுரளி சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்குவார், அவங்க உடல் போட்டு போகிற பொறுப்பை. இந்த படத்தினுடைய இயக்குனர் படம் வெளிவருவதற்கு முன்பாகவே நிறைய ரசிகர்களை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த செல்வகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த படக்குழுவினர் வெகு விரைவில் அடுத்த படத்தை ஆரம்பித்து அதற்கும் ஒரு விழா வைத்து அதற்கும் எங்களை எல்லாம் சீக்கிரம் அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சின்ன படங்கள் ஓட வேண்டுமானால் கேஆர் சார்கிட்ட ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி பத்திரிகையாளர் முன்னால் தொலைக்காட்சிக்காரர்கள் முன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். தற்போது கொஞ்ச காலமாக என்னை வருத்தி கொண்டிருப்பது தொலைக்காட்சியில் நான் பார்க்கின்ற சில சீரியல்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்போது கொஞ்ச காலமாக பிறமொழி சீரியல்கள், குறிப்பாக வடநாட்டு சீரியல்கள் அதிகமான முறையில் தமிழாக்கம் பண்ணப்பட்டு தமிழிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போது டிவி பார்க்கின்றவர்கள், ஏற்கனவே சினிமாவை பார்க்க வருகின்றவர்கள் நிறைய பேர் டிவியினால் சினிமாவினுடைய வசூல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வந்திருக்கின்ற ரொம்ப செலவில், அதிக செலவில், கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து மகாபாரதம், சிவம் போன்ற சில சீரியல்களை பார்க்கும்போது திரைப்படத்துக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைந்து விடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கின்ற நிறைய டிவி சீரியல்களை தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிமாற்றம் செய்து திரையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கமும் இணைந்து ஏதாவது ஒரு தடை போட்டு அதனை நிறுத்தி தமிழ் திரைப்படங்கள் வளருவதற்கு மேலும் வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்பட குழுவினர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.